வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் வந்து கேஸ்க்கான அப்டேட் போட்டிருந்தேன். நம்ம ஹைகோர்ட்டில் என்ன ரிசல்ட் தந்திருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலேருந்து. அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கொடுத்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட் என்னென்னா, எப்போ சிஸ்டர் வந்து ஓவரால் ரிசல்ட் தருவாங்க, அல்லது இது இன்னும் டிலே ஆகுமா, ஆகஸ்ட் 31 வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்களா, அல்லது அது இன்னும் டிலே ஆகுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ ஒரு அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்து என்ன நிலைமையில் இருந்துச்சு, எப்படி ஜட்ஜ்மெண்ட் தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பிசி எக்ஸாம் ஃபிசிக்கலில் ஹைட்டில் போயிருந்ததோ அவங்க அத்தனை பேருக்கும் வந்து ரீஃபிசிக்கல் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிருக்கீங்க, அவங்க கோர்ட்டில் கேஸே ஃபைல் பண்ணட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் ஃபிசிக்கலில் ஹைட்டில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஃபிசிக்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் சில கொஷினுக்கு யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதை மாதிரி இந்த கேஸில் இல்லாமல் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணட்டாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே ரீஃபிசிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருந்தது. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து 18,000 பேர் ஃபிசிக்கல் பண்ணியிருக்கும் போது அதில் வந்து எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்கோ அத்தனை பேருக்கும் நடத்தும் போது ரிட்டனும் ஒரு 10,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு இதுவுமே வந்து தனியாக இன்னொரு ப்ராசஸாக இருந்திருக்கும். அதனால அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த கோர்ட்டில் ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான ஸ்டே கொடுத்துருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக நடந்த ஹியரிங்கில் நமக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதில் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதில் தான் வந்து ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இப்போதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதாவது தேர் ஷால் பி ஸ்டே ஆஃப் த இன்பச்ட் ஆர்டர் அன்டில் த ஃபர்தர் ஆர்டர்ஸ். இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபர்தராக அடுத்த ஆர்டர் கொடுக்குற வரைக்குமே வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டரை ஸ்டே பண்ணி வைக்கிறோம். அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்களுக்கான ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இந்த செகண்ட் பாயிண்டில் தான் வந்து ஆகஸ்ட் 31 அப்படின்ற டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஷ்யூ நோட்டீஸ் ரிட்டர்னபிள் வித்தின் 4 வீக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்டிஷனர் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அந்த ரெஸ்பாண்டர், இந்த கேஸில் நமக்கு ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பிரிட்டோ அண்ட் வந்து அவங்க டீம் தான். அந்த ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு தான் வந்து இந்த 4 வீக்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் சைட்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் இந்த 4 வீக்குக்குள்ளே ரெடி பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்றதுக்கான டைமிங் தான் ஆகஸ்ட் 31. ஸோ இந்த 31க்கும் கோர்ட்டு கொடுத்துருந்த அந்த ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை ஸ்டே பண்ணி வச்சிருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. தேர்ட் பாயிண்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வர்ற வரைக்குமே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் ஸ்டே பண்ணி வைக்கிறோன்னு தான் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்துட்டு, மேலே கொடுத்துருக்க அந்த 4 வீக்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. இதை வந்து சில யூடியூப் சேனல் வந்து தவறாக புரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தவறான தகவலாக தான் வந்து அவங்க சேனல் வழியாக பரப்புகிறாங்க. அந்த சேனல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வர 31ஆம் தேதி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டரை ஸ்டே பண்ணி வச்சுருக்கு, ஸோ அது வரைக்கும் தான் வந்து ஸ்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தவறான தகவல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய பேர்கிட்ட அப்படி தான் ஒரு தவறான தகவல் வந்து போய் சேர்ந்துருக்கு. அவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கும் வந்து சின்ன டிஃப்ரெண்ட் தான். அந்த சின்ன டிஃப்ரெண்ட்லேயே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அந்த சின்ன டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து அடுத்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுற வரைக்குமே இந்த ஸ்டே அப்படியே தான் இருக்கும். மேபி வர 31ஆம் தேதி ஹியரிங் போகிறாங்க, நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து டேட்டு சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஆர்டருமே இஷ்யூ பண்ணலைன்னா இந்த ஸ்டே அப்படியே தான் இருக்கும். ஹைகோர்ட்டோட தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்தது அப்படியே தான் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டை பார்த்தா தான் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சாதகமாக இந்த கேஸ் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இப்போதைக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இந்த பாயிண்ட் படி இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் இந்த பாயிண்டில் தான் இருக்குது. அதாவது ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு எந்த தடையுமே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி நினச்சதுன்னா இன்றைக்கி கூட ஓவரால் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே கூட அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். எதுனாலுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இந்த ரிசல்ட் ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற ப்ராசஸில் எந்த தடையுமே இல்லை. அவங்க நினச்சா எப்போனாலுமே வந்து நமக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம். மோரோவர் வந்து எப்போவுமே ரிசல்ட் பிசி எக்ஸாமு, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்லாம் வந்து நிறைய டைம் மோரோவர் டைம் வந்து ஃப்ரைடே தான் வந்து நிறைய டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேபி ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் 2 அப்படின்ற மாதிரி ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. செப்டம்பர் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியலாக வந்து நியூஸ் போயிட்டுருக்கிறதுனால இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அஃபிஷியலாக வரும் அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதையும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கான எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கலும் முடிச்சிட்டிங்க. இப்போ எப்போனாலும் நமக்கான மெடிக்கலுக்கு வந்து அவங்க கால்ஃபார் பண்ணலாம். ஸோ மெடிக்கலுக்கு தயாராகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலுக்கான டேட் வந்து சீக்கிரமாக கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ மெடிக்கல்லே நீங்கள் ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆனால் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். போஸ்டிங் தருவாங்க. ஸோ மெடிக்கல் ரொம்ப ஈஸி அப்படின்றது ஈஸி தான். மெடிக்கல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் ரொம்ப லிபரலாக விடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் வந்து ரிட்டனில் கிளியர் பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் முடிச்சு நம்ம மெடிக்கல் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப மெத்தனமாகவும் இருக்காதீங்க. கொஞ்சம் சீரியஸாகவே இருங்க. நமக்கு வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு, இப்போ மெடிக்கலுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டது எதுக்கோ அதுக்கான முடிவு இந்த மெடிக்கல் முடிஞ்சால் தான் நம்ம கையில் கிடைக்கும். அதாவது போஸ்டிங். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் செலக்ட் ஆகி போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்றத எல்லார்கிட்டையும் சொல்லணும். அதுக்கு இவ்வளோ 1.5 வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கான முடிவு இந்த மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். ஸோ அதுக்காகலாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க பொண்ணுங்க அண்ட் வந்து பசங்க 2 பேருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பைக்கில் போகிறதா இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருவிழா வருது, அந்த திருவிழாவில் ஒரு ப்ராப்ளம், அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்காதீங்க தயவு செஞ்சு பசங்களாக இருந்தீங்கன்னா. ஏன்னா நமக்கு மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. நம்ம லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து தான் நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ண வருவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் நம்ம மேலே எந்த எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற நிறைய தப்பு என்னென்னா, லாஸ்ட் டைமில் எஃப்ஐஆர் வாங்கிடுவாங்க. மேபி வந்து இப்போ பைக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு திருவிழாவில், அல்லது ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், அதை நீங்கள் தீர்த்து வைக்க போய் அங்கே போய் நின்று லாஸ்ட்டாக சும்மா நின்று உங்கள் பேரில் வந்து எஃப்ஐஆர் ஆயிரும். ஸோ மெடிக்கல் முடிஞ்சு போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிக்கிற வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு இருந்துட்டு போயிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ஒரு தெரிஞ்ச தம்பி அவரோட ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு போய் அவர் கீழே விழுந்ததுனால எஃப்ஐஆர் ஒன்றும் ஆகலை. பட் வந்து அவரால் மெடிக்கல் அட்டன் பண்ணவே முடியல. அவருக்கு ஃப்ராக்சர் ஆகி அட்மிட் ஆகியிருந்தார். ஸோ இதை மாதிரி நமக்கு ஒரு நல்லது நடக்க போகும்போது நிறைய ப்ராப்ளம் கூடவே வந்து நிறைய கெட்டது வரும். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் எவ்வளோ கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கவனமாக இருங்க. நான் இவ்வளோ சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து பேனிக் ஆவாங்க, நிறைய பேர் பயந்துருவாங்க. தென் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க, ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து கமெண்டில் கேட்பீங்க. பட் நெகட்டிவ் இல்லை, இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. இதிலலாம் கவனமாக இருந்தால் தான் லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு போஸ்டிங்கில் போய் இருக்க முடியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த ஒரே ஒரு டவுட்டு, ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும், அல்லது ஆகஸ்ட் 31 அப்புறம் கேஸ் இன்னும் தள்ளி போகுமா, அதனால ரிசல்ட்டில் ஏதாவது பாதிப்பு வருமானு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் 31 வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு டேட்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர்த்துட்டு, அதனால நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் தரணுன்ற மாதிரி எதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்களோட ப்ராசஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து லாஸ்ட் ஹியரிங்கில் நமக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான். நான் கண்டிப்பாக அஃபிஷியல் நியூஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பற்றி ஏதாவது அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சுனாலும் சரி, ஒரு சின்ன அப்டேட் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சுனாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸாக இருக்கட்டும், அல்லது அப்டேட்டான வீடியோவாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு எழுதிட்டு ஃபிசிக்கலும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு எப்போனாலும் வந்து மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மெடிக்கலுக்கு வந்து ரெடியாக இருக்க சொல்லி அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.